ஹலோ ஸ்டூடெண்ட், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்திங்கன்னா ஹியூமன் ஐ. ஹியூமன் ஐ அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த சென்சிட்டிவ் ஆர்கன், அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புலேயே உணர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான உறுப்பு எதுன்னா இந்த கண்கள் மூலம்தான் நம்மளுடைய விஷன்ஸ், அதாவது விஷன்ஸை ஃபார் அவே இருந்தாலும் நியரில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட், அதாவது தூரத்தில் இருக்கக்கூடிய பொருளையும் அருகில் இருக்கக்கூடிய பொருளையும் அதனுடைய ஷேப்பு ஸ்ட்ரக்சரு எப்படி இருக்குன்றதையும் அதை நம்ம பார்க்க முடியும். அது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹியூமனோட ஹை பார்த்திங்கன்னா எப்படி சொல்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கோள வடிவில் இருக்கக்கூடியது. இது நியர்பை என்ன சொல்லுவாங்கன்னா 2.2, அதாவது நியர்பை இருக்கக்கூடிய மீட்டர் இருக்கும். 25 மீட்டரில் இருக்கக்கூடிய ஒரு சென்டிமீட்டரில் இருக்கக்கூடிய ஒரு அல்லது மீட்டரில் சென்டிமீட்டரில் இருக்கக்கூடிய ஒரு விஷன்ஸ், ஒரு பொருளை நம்ம பார்க்க முடியும். அதாவது பார்த்திங்கன்னா லாங் ஆப்ஜெக்டில் ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் இருக்கக்கூடிய பொருளை நம்ம கண்களால் பார்க்க முடியும். அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா, ஔவையார் கூட ஒரு இதில் பழமொழியில் என்ன சொல்லுவாங்க, ஆத்திச்சூடில் காது செவிடு எதுவும் இல்லாமல் பிறக்காமல் இருக்கணும். அதாவது கண் காது மூக்கு செவிடு இது எதுவும் இல்லாமல் இருக்கணும், கண் குருடு இல்லாமல் இருக்கணும். அப்படின்றது கண்கள் பார்வைன்றது மிக முக்கியமாக இருக்குது. இதில் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கார்னியா. இந்த கார்னியா, அதுக்கப்புறம் பீப்புள், லென்ஸு, ஐரிஸு, விட்ரஸ் செல்லு, ரெட்டினா, அதுக்கப்புறம் மேக்குலா, ஆப்டிக் நர்வ். தீஸ் ஆர் பாயிண்ட் ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபார் த ஹியூமன் ஐ. இந்த ஹியூமன் ஐயில் பார்த்திங்கன்னா நம்ம ஒன்றா பார்க்கலாம், சரிங்களா? இதில் ஃபஸ்ட்டு த கார்னியா இஸ் தி கிளியர் அவுட்டர் பார்ட் ஆஃப் த ஐ ஃபோக்கஸிங் சிஸ்டம் லொக்கேட்டட் அட் தி ஃப்ரண்ட் ஆஃப் த ஐ. அதாவது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபஸ்ட்டு, அதாவது வெளியில் இருக்கக்கூடிய விச் இஸ் ப்ரெசன்ட் ஆன் தி அவுட்டர் மோஸ்ட் லேயர் ப்ரெசன்டிங், அதாவது வெளியில் காணப்படக்கூடிய ஒரு பகுதி அப்படின்றது சொல்லுவாங்க. இது ஐ ஃபோக்கஸிங். ஐ ஃபோக்கஸ்னால் நம்ம கண்களால் பார்க்குறோம் இல்லை, விச் இஸ் சீயிங் தட் ஆப்ஜெக்ட் ஆன் த கிளியர்லி. அதை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா இந்த கார்னியான்னு சொல்லுவாங்க. இந்த கார்னியா பார்த்திங்கன்னா கார்னியா மூலியம் தான் நம்ம பார்த்தோன்னா அவுட்டர் மோஸ்ட் லேயர். அதுக்கப்புறம் இதில் ஸ்க்ளீரா இருக்கும். ஸ்க்ளீரா பார்த்தோன்னா செகண்டாக இருக்கக்கூடிய ஒயிட் லேயர் பார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்க்ளீரா இதில் கொடுக்கல. ஸ்க்ளீரா பார்த்திங்கன்னா இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் தட் செகண்டரி ஒயிட் லேயர். அதுவும் பார்த்திங்கன்னா என்னென்னா மெயின் ஃபார் த விஷன்ஸ் ஆப்ஜெக்ட் இருந்தாலும் பாக்டீரியல் வைரல் இன்ஃபெக்ஷன் இட் வில் பி ப்ரொடக்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹியூமன் ஐயில் அக்வஸ் ஹியூமர், விட்ரஸ் ஹியூமஸ், அதாவது ரெண்டு விதமான ஜெல்கள் மாதிரி இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா அக்வஸ் ஹியூமஸ் தண்ணி. இப்போது ஹியூமனுடைய சென்சிட்டிவ் ஆர்கன்ஸில் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா லிக்விடேஷன் இருக்கும், சரியா? இதில் பார்த்திங்கன்னா நம்மளோட உமிழ்நீர் இருக்குது இல்லையா, சலைவா இருக்குது. சலைவாவோடைய என்ன எங்கே இருக்குது? மவுத்தில் இருக்குது. மவுத்தில் டங்கில் செக்ரேட் பண்ணக்கூடியது. அது என்ன பண்ணுது? அமைலேஸ் இருக்குது. அது பார்த்திங்கன்னா இட் வில் பி, அதை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும், நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடை பார்த்திங்கன்னா ட்ரை ஆகாமல் இருக்குது, வெட்டாக இருக்கிறதுக்கும், அதுமாதிரி பாக்டீரியா கில் பண்ணுறதுக்கும், அதேமாதிரி பார்த்தா எபோலஸ் அது உழும்புவதற்கு பயன்படுது. அதே மாதிரி தான் நம்மளுடைய விட்ரஸ் ஜெல்லு பார்த்திங்கன்னா என்னென்னா ஷேப் ஆஃப் த ஐ அண்ட் விஷன்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரை ஆகாமல் இருக்குது. கண் எப்போதும் நீர்த்தன்மையோடு இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த லிக்விட் பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா த கார்னியா கிளியர், வெளியில் இருக்கக்கூடிய கார்னியான்னு பாருங்கள். இந்த கார்னியா இப்போ இதில் பாருங்கள், கிளியர் கார்னியா பார்த்திங்கன்னா வெளியில் இருக்கக்கூடிய பகுதி, இந்த பகுதி தான் கார்னியா. இட் கிளியர் த ஃபோக்கஸிங் சிஸ்டம் லொக்கேட் ஃப்ரண்ட் ஆஃப் த, இது எங்கே இருக்குன்னா விச் இஸ் ப்ரெசன்ட் ஆன் தி ஃப்ரண்ட் ஆஃப் த ஐ. அப்புறம் ஐரிஸ் கண்ட்ரோல், கலர்டு பார்ட்டு. விச் ஒன் இஸ் த கலர்டு பார்ட் ஆஃப் தி கேட்டிங்கன்னா ஐரிஸ். The iris colored part of the eye that regulate the amount of light entering the eye. இதுதான் which one is the regulating part of the eyes ன்னு கேட்டாங்கன்னா ஐரிஸ் தான் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா which is regulate, அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ் என்ன சொல்லுவாங்க, ஒழுங்குபடுத்துதல்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹைலைட்டாக இருக்குது. அதாவது நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், இருட்டாக இருக்குது. அப்போ இருட்டாக இருக்குன்னா அந்த பொருளை
தரையில் எதாவது விழுந்துட்டு அதை நம்ம பார்க்குறதுக்கு என்ன பண்ணோம், கண்களை விரிக்கும். அப்போது வந்து முக்கியமாக இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஐரிஸ் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி ரெகுலேட். அதுதான் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்மளுடைய பேசிக்காக தெரிஞ்சு வச்சுங்க, நம்மளுடைய ஹியூமனுடைய பாடி வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி மேக்கிங் த டிஷ்யூவால் தான் ஆக்கப்பட்டுள்ளது. செல்கள் தொகுப்பு, டிஷ்யூக்கள் ஆர்கன்ஸ். இந்த ஆர்கன்ஸ் எல்லாம் சேர்ந்த ஒரு ஒன்று பார்த்தா ஆர்கன் சிஸ்டம் சொல்லுவாங்க இல்லையா. இது வந்து பார்த்தோன்னா ஒன் ஆஃப் த ஐரிஸ் வந்து பார்த்தோன்னா ரெகுலேட்டிங், அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைட்டை வந்து ஒழுங்குபடுத்தலை விச் இஸ் ப்ரெசன்ட். அதை வந்து என்டரிங் லைட் வந்து பார்த்தோன்னா ஹை பவராக இருந்தாலும் சரி, லோ பவராக இருந்தாலும் சரி, லைட்டை வந்து ரெகுலேட், இட் வில் பி ரெகுலேட்டர் அப்படின்னு அர்த்தம். சரியா? இப்போ நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ரெகுலேஷன் பண்ணுறதுல, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளேம், இப்போ கேஸ் சிலிண்டரில் எப்படி இருக்குது, ஹை லோ லெவலில் இருக்குல்ல, அதே மாதிரி வந்து பார்த்தா இட் வில் பி ரெகுலேட்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஏ சரௌண்டிங் ப்ரெசன்ட் ஆன் தி பீப்புள்ன்றது வந்து தான் பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உள்ளக்குள்ள இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஹோல் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா சுருங்கத்து விரியத்து எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு வேலையை செய்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐரிஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா கலர்டு பார்ட், இதுதான் வந்து பார்த்தா நிறமி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். சரிங்களா? அப்புறம் லென்ஸ் இஸ் கிளியர் பார்ட் ஆஃப் த ஐ பிஹைண்ட் த எங்கே இருக்குங்க ஐரிஸ் தட் டு ஃபோக்கஸ் லைட் அண்ட் இமேஜ் ஆன் ரெட்டினா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர், நம்ம கண்களை பார்க்கக்கூடிய ஒரு பொருளை வந்து பார்த்தீங்கன்னா விஷன்ஸை யூ சி தட் இமேஜ் வந்து கான்வெக்ஸ் லென்ஸ். இது வந்து பொறுத்தல நம்ம லென்ஸ் பொறுத்தல கான்வெக்ஸ் லென்ஸ். எந்த பக்கம் அதாவது வந்து ஒரு பொருளை வந்து நம்மளோட கான்கேவ் கிடையாது, கான்வெக்ஸ் லென்ஸு ஹியூமனை பொறுத்தளவில். இந்த லென்ஸ் வந்து பார்த்தோன்னா பிஹைண்ட்னா பின்னாடி எங்கே, விச் இஸ் ப்ரெசன்ட் the lens is clear part of the eye behind the iris எங்கே இருக்கு பாருங்க, இந்த ஐரிஸ் இருக்கா, இந்த ஐரிஸுக்கு பின்னாடி தான் இருக்குது, இது ஐரிஸு இருக்குது, இந்த ஐரிஸுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது தான் லென்ஸ். சரிங்களா? இது லென்ஸு இதுதான் வந்து இட் இஸ் ஹெல்ப் ஃபோக்கஸிங் லைட். ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி, அது ஒரு இடத்துல ஒரு குவியக்கூடிய தன்மை தான் கர்வேச்சர்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த கர்வேச்சர் கூடிய நம்ம இடத்துல வந்து பார்த்தோன்னா ஒரு லென்ஸில் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வைக்கிறோம். அந்த ஆப்ஜெக்ட் எப்படி தெரியணும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏற்கனவே லென்ஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அந்த லென்ஸில் வந்து ஒரு பொருள் பார்க்குறோம், எப்படியா இருந்தாலும் அந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம கண்ணுக்கு வந்து சரியான அளவில் விஷன்ஸில் நம்மளால் பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லென்ஸ் யூஸ் ஆகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டினான்றது எங்கே இருக்குது பாருங்கள், பிஹைண்டு. இதுனா இங்கேருந்து லென்ஸிலிருந்து அதுக்கப்புறம் வந்து ரெட்டினாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிஹைண்ட். இதுதான் ரெட்டினா வந்து ரெகுலேஷன். இங்கேருந்து வரக்கூடிய நம்ம இமேஜ் பார்க்குறோம், அந்த இமேஜ்லேருந்து விஷுவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கார்னியாலேருந்து என்ன பார்த்தா ஐரிஸு பைப்புல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டினா. இதுக்கிடையில் வந்து பார்த்தீங்கன்னா விட்ரோஸ் ஜெல்ன்றதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இட் இஸ் ஏ லிக்விட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து சீலியரி மசில்ஸ், அதாவது வந்து கார்னியாவில் வந்து பார்த்தீங்கன்னா சீலியரி மசில்ஸு. இந்த சீலியரிஸ் மசில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா இட் வில் பி ரெகுலேஷன், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி, அதாவது வந்து ஸ்ட்ரிங்கிங் ப்ராப்பர்ஸ் இதாக யூஸ் பண்ணுறக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா சீலியரி மசில்ஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் பி ப்ரெசன்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்குலா இஸ் ஏ ஸ்மால் சென்சிட்டிவ் ஏரியா ஆஃப் த ரெட்டினா. மேக்குலா அதை வந்து ஃபோபியா மேக்குலா ரெண்டு இருக்குது. அதை வந்து ரெட்டினாவில் பொறுத்தல ரெண்டு பார்ட் இருக்குது, மேக்குலா ஃபோபியா. இது ரெண்டும் இங்கே இருக்கும். இது ரெண்டும் முக்கியமாக இருக்கக்கூடிய விச் இஸ் ப்ரெசன்டிங் ஆன் தி மெயின் பார்ட் ஆஃப் த ரெட்டினா அப்படின்னு சொல்லலாம். இதில் கூட மேக்குலா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்குலா த சென்சிட்டிவ் ஆஃப் த ரெட்டினா. சென்சிட்டிவ்னா ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடியது. சென்சிட்டிவ்னா ரொம்ப அதை வந்து ரொம்ப பாதுகாக்கப்பட்ட பகுதின்னு அர்த்தம் தமிழில். சரிங்களா? தட் கிவ்ஸ் அ சென்ட்ரல் விஷன். இதுதான் வந்து பார்த்தோன்னா நடுவு காணப்படக்கூடிய விஷன்ஸ், பொருளை பார்க்கக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் லொக்கேட்டட் சென்டர் ஆஃப் த ரெட்டினா விச் இஸ் ப்ரெசன்டிங் ஆன் தி, எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து காணக்கூடியது மெக்குலா. இந்த மெக்குலா தான் என்னென்னா முக்கியமாக விஷன்ஸை வந்து ஃபோக்கஸ், நம்மளுடைய விஷன்ஸை வந்து எங்கே பண்ணணும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான் இந்த ரெட்டினாவுக்கு சிக்னல்ஸ் அனுப்போம். சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்குலாக்கு அப்புறம் ஆப்டிக் நர்வ் இஸ் லார்ஜஸ்ட் சென்சரி நர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இது வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் சென்சரி நர்வ்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிக் நர்வ் இஸ் த லார்ஜஸ்ட் சென்சரி நர்வ் த ஐ. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா
ஆப்டிக் நர்வ்னு சொல்லுவாங்க. இந்த கண்ணில் இருக்கக்கூடிய ஆப்டிக் நர்வ், நம்ம கண்ணை வந்து பார்க்குறதுக்கு வந்து பார்த்தோன்னா நரம்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நரம்புகள் வந்து பார்த்தோன்னா இதில் இருக்குது. இதில் வந்து நம்ம ரெட்டினாவில் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து தான் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா ஏட்ரிஸ் வெயின்ஸ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கண்ணில் இப்போ இருக்கக்கூடிய நரம்புகள், இப்போ வந்து நம்ம ஹார்ட்லேருந்து பிளட் எப்படி சர்க்குலேஷன் எப்படி வந்து ஏட்ரிஸ் வெயின்ஸ் ஏன் போதோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கண்கள் உள்பகுதியில் வந்து பார்த்தா ரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய ரத்த நாளம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பகுதி, அந்த செல்லக்கூடிய ஒரு பகுதி தான் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இந்த ஆப்டிக் நர்வ்ஸ் இஸ் ஏ லார்ஜஸ்ட் சென்சரி. இதுதான் விச் ஒன் இஸ் த லார்ஜஸ்ட் சென்சரிக் நர்வ்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிக் நர்வ்ஸ். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிக்னா கண் நரம்புகள் அர்த்தம். சரியா? தமிழில் வந்து கண் நரம்புகள் அப்படின்னு அர்த்தம். லார்ஜஸ்ட் சென்சிட்டி இட் கேரி இம்பல்ஸ் ஃபார் த சைட் ஃப்ரம் தி ரெட்டினா டு பிரைன். இதுதான் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய சிக்னல்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விஷன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரைனுக்கு மூளைக்கு கடத்துவதற்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்டிக் நர்வ்னா என்னது, இந்த கண் நுகர்ச்சி நரம்புகள் வழியாக, அதாவது வந்து செய்திகள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே எடுத்துப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ரெட்டினால் வந்து பிரெயின் போன பிறகு தான் இதுதான் இந்த விஷன்ஸ் தான் இது இப்படி இருக்கும் அப்படின்றத நம்மளால் யூகிக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து பீப்புள் இஸ் அ ஸ்மால் ஓப்பனிங் ஆஃப் த சென்டர் ஆஃப் த ஐரிஸ். சரியா? பீப்புள் வந்து வாட் இஸ் த மீனிங்? த பீப்புள் பாருங்கள், பீப்புள் இஸ் அ ஸ்மால் ஓப்பனிங், இது இருக்கு இல்லையா, ஸ்மால் ஓப்பனிங் ஆஃப் த ஐரிஸ், இட் இஸ் கால்ட் பீப்புள். த ஐரிஸ் அட்ஜஸ்டிங் சைட் ஆஃப் த பீப்புள். இந்த ஐரிஸோடைய மெயின் வேல்னா அட்ஜஸ்டிங் சைட்டிங் ஆஃப் த பீப்புளோடைய வந்து பார்த்தோன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு பகுதி அப்படின்றத இருக்கலாம். இட் இஸ் ஏ கண்ட்ரோல் த அமௌண்ட் ஆஃப் லைட் தட் கேன் என்ட்ரி. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிவிடு, ரொம்ப வெளிச்சம் அதிகமாக இல்லாமல், ஏன்னா நம்மள கண் இருக்குது, அதிகமாக வெளிச்சம் வந்தால் நம்மளால் பார்க்க முடியாது. அப்போ வந்து ரெகுலேஷன் பண்ணக்கூடியது அமௌண்ட் ஆஃப் லைட் வந்து என்டரிங் டு த லென்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணக்கூடிய வேலை செய்யுது வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா பீப்புள். சரிங்களா? அதுக்கப்புறம் ரெட்டினா இஸ் ஏ லைட் சென்சிட்டிவ் டிஷ்யூ. இது வந்து பார்த்தீங்கன்னா லைட்ஸோடைய சென்சிட்டிவ் டிஷ்யூ. இதுதான் நம்மளுடைய லைட்டை வந்து அதை வந்து பார்த்திங்கன்னா படங்கள் அர்த்தம். தமிழில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒளிகளை வந்து அனுமானிக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு அர்த்தம். இட் இஸ் எ சென்சிட்டிவ் டிஷ்யூ அட் தி பேக் ஆஃப் த ஐஸ். இது எங்கே வேர் இஸ் ப்ரெசென்ட்னா கண்களுக்கு பின்பகுதியில் அமைந்துள்ள அப்படின்னா. த ரெட்டினா கன்வெர்ட் த லைட் இன்டு எலக்ட்ரிக் சிக்னல். இது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் சிக்னல், அதை வந்து மின் தூண்டுதல் காரணமாக, ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நரம்பு இருக்கு இல்லையா, நரம்புகள் வழியாக அவைகள் தூண்டப்படுகின்றன அப்படின்னு அர்த்தம். எலக்ட்ரிக் சிக்னல் இம்பல்ஸ் தட் சென்சிட்டிவ் பிரைன் த்ரூ தி ஆப்டிக் நர்வ்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போகும் பார்த்தீங்கன்னா பிரைன் போய்ட்டு நர்வுகள் வந்து பார்த்தா ஆப்டிக் நர்வ்லேருந்து பிரைனுக்கு நம்மளுடைய மூளைகளுக்கு கடத்தப்படுகிறது செய்தியின் அர்த்தம். அப்புறம் விட்ரோஸ் ஜெல் இஸ் ஏ டிரான்ஸ்பரண்ட் கலர்லெஸ் மாஸ். விட்ரோஸ் ஜெல்ன்றது இது இருக்குது பாருங்கள், விட்ரோஸ் ஜெல்ன்றது இது இருக்குது. சரியா? ரெண்டு இருக்குது, விட்ரோஸ் ஜெல்லு, அக்வாசிமஸ். இது வந்து பார்த்தா விட்ரோஸ் ஜெல் டிரான்ஸ்பரன்ஸ் கலர்லெஸ் மாஸ் த ஃபில் ரியர் 2/3 ஆஃப் த ஐபால். இது வந்து பார்த்தீங்கன்னா 2-3 பகுதி இருக்கக்கூடிய ஐபால் இருக்கக்கூடிய உருளை வடிவத்தில் இருக்கக்கூடிய கண் உருளை பகுதியில் கண் பிட்வீன் த லென்ஸு அண்ட் தி ரெட்டினா. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லென்ஸுக்கும் ரெட்டினாக்கு இடையில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விட்ரோஸ் ஜெல். லென்ஸுக்கும் எங்கே இருக்க ரெட்டினாக்கும் இடையில் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா விட்ரோஸ் ஜெல். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். தேங்க்யூ.